இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அந்த சக்தியை கர்த்தர் கொடுக்கிறார், ஆற்றல் சக்தியை கொடுக்கிறார். நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும். உங்களை யாரும் அடக்கியெல்லாம் ஆள முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். என்னை யாரும் அடிமைப்படுத்தலாம் முடியாது. உங்களையும் சொல்கிறேன், என்னையும் சொல்கிறேன். காரணம் நமக்கு மேலே இருக்கிற கர்த்தர். இந்த யோசேப்பு வெளியில் போய் கொஞ்சம் நல்லா அந்த மனசு கஷ்டப்பட்டதை போல் இருக்கும். உள்ளே இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். வெளில போகிறப்ப நம்ம எல்லாம் அது படிக்கிறப்ப கண்ணீர் வரும், அது கடிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும், உச்சி கொட்டும். எதுவாக இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டத்தை சந்தித்து, அந்த காலத்திலே கஷ்டத்தை சந்தித்து அதை தீர்த்து விடுகிறார் ஐயா யோசேப்பு ஐயா. அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுகிறார், ரட்சிப்பை காத்துக்கொள்ளுகிறார். சந்தோஷம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அதுக்குத்தான் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் பலது இருக்கக்கூடாது. யார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதுகிறோம் எல்லாரும் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறான். அதான் அவங்களுடைய காரியங்கள் தான், அதில் தலையிடல. சரியான அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், போத்திபருடைய வீடு தேவனை அறியாத வீடு. இந்த மனுஷன் போய் காலடி எடுத்து வைக்கிறான், அந்த வீடு விருத்தி அடைகிறது. அங்கே இந்த மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைக்கல. ஒரே விஷயம் பார்க்குறான் போத்திபார், இந்த மனுஷன் வந்ததில் நமக்கு பெருக்கம் வருகிறது. இந்த மனுஷனை வித்தியாசமான ஒரு கனத்தை தருகிறான். நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தரோடு கூட இருக்கிறார். அங்கே கர்த்தர் மகிமைப்பட்டாரான்னு கேட்டால் மகிமைப்படலை. அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதான்னு கேட்டால் உரைக்கப்படலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. யோசேப்புக்கு அவர்கள் தீங்கு செய்யாத வர, யோசேப்புக்கு அவர்கள் தீங்கு செய்யாத வர அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் உரைக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை பெற்ற யோசேப்பு அந்த மனுஷனை கதவு திறக்கிறார்கள். அந்த மனுஷன் அந்த வீட்டுக்கு ஒரு எஜமானுக்கு அடுத்த வரையில் வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த வீடு எப்படியா இருக்கிறது என்றால், வீடு சகலவித ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. யோசேப்பு பார்க்கிறார், போத்திபார் பார்க்கிறார். யோசேப்பு வந்த பிறகு யோசேப்பு செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது, தோல்விகளே இல்லை. இது தொட்டாலும் விளங்குகிறது, பெருக்கம் வருகிறது. இப்போ தான் வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் வருகிறதுக்கான காரணம். ஒருவர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைத்து ஜெபிக்கிற பொழுது, அந்த மனுஷனின் மனதார ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த தலைமைத்துவம் தேவனால் அனுமதிக்கிற தலைமைத்துவமாக இருக்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தருகிறார். உடனுக்குடன் உங்களுக்கு அற்புதங்கள் காணப்படும், அதிசயங்கள் காணப்படும். தட் இஸ் எவிடன்ஸ், பிப்ளிக்கல் எவிடன்ஸ். அண்ட் ஹெவன் acknowledges. This is an acknowledgement from heaven that the person is sent by the Lord. மோசே வருகிறார், உடனே அற்புத அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இஸ்ரேல் புத்தருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் சேர்த்து பார்வோனுடைய அரண்மனையில் அற்புத அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் எவ்வளவாய் நெருங்கி வருகளோ அவ்வளவாய் அவர்கள் அற்புதத்தை பெறுகிறார். நெருங்கி வருகள்னா மாம்ச ரீதியாக இல்லை, சொல்லுகத்தை கேட்குறாங்க, பஸ்கா ஆசரிக்கிறாங்க, அற்புதங்கள் நடக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டல எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்களோ அப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் போகும். தொட்டதெல்லாம் துலங்கும், இதுவரை வாய்க்காதெல்லாம் வாய்க்கும், இதுவரை நிறைவேறாத காரியங்கள் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மை இது, வார்த்தையின்படி தானே சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மனுஷன் யோசேப்பு எப்பொழுது அந்த வீட்டை விட்டு போனாரோ அப்பொழுதிலிருந்து வாழ்க்கையிலே இந்த யாக்கோபுடைய வீட்டிற்கு பல பிரச்சனைகள் வருகிறது. ஒன்று மாற்றி ஒன்று பாலியல் பிரச்சனை வருகிறது. வீட்டில் பாருங்கள், பலதரப்பட்ட எல்லாம் பொய்யற மாறி விடுகிறான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். சபையிலும் சொல்கிறேன், யோசுவா இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு எல்லாமே அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு பயமாக இருந்தது, தேவ பயம். பாஸ்டர் வராரு, ஐயா வராரு, அங்கிள் வராரு, பிரதர் வராரு, என்னென்னமோ சொல்லுவான். இன்னும் ஒரு மரியாதையான ஒரு அடைமொழியோடு அந்த மனிதன் பார்த்தா ஒரு தேவ பயம் இருக்கும். சபை பயப்படுகிற அளவுக்கு இந்த மனுஷன் அவ்வளோ ஒரு பரிசுத்தமானாய் ஒரு உண்மையுள்ள மனுஷனாக இருக்கிறான். அதான் நல்ல தலைமைத்துவம். அபிஷேகம் பண்ணப்பட்டது எத்தனையோ அலப்பறைகள் உங்களுக்கு தெரியாதில்லை. அபிஷேகம் என்பது அவர்கள் பண்ணுகிற கூத்துக்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் வந்து கர்த்தர் பார்த்து தான். ஆராதனையிலே ஒழுங்கு ஆராதனை நடக்கணும்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்னை வணங்கு, பிசாசை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை இன்று கிறிஸ்துவ கூட்டங்களில் நடக்கிறது. மத்திய 4ஆம் அதிகாரத்தில் வாசத்தில் அதனால தான் கர்த்தர் கடித்து அப்பாலே இப்போ சாத்தானே தேவனாய் கர்த்தர் ஒருவரை மட்டுமே ஆராதிப்பாயாக. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஆராதனை மாம்ச ரீதியாக இருக்கக்கூடாது, ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மேற்கொண்டு வந்ததோடு தான் கர்த்தருடைய ஊழியத்தை பிதாவாகிய தேவன் கனப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த யோசேப்பு போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது. யோசேப்பு யாக்கோபுடைய வீடு எப்போது யோசேப்பை இழந்தார்களோ அப்போது வந்து இந்த யாக்கோபுடைய வீடு இறங்கி கொண்டே வருகிறது.
வீட்டில் பாவம் பெருக ஆரம்பிக்கிறது, பாலியல் பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. அது வீட்டுக்குள்ளே இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன? புருஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருப்பான், மனைவி அசட்டை பண்ணுவாள். மனைவி அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருப்பான், புருஷன் வீட்டாரை அசட்டை பண்ணுவாங்க. ஆமாம், அது தீர்க்கதரிசனம் வரைக்கும் கிழிக்குது. அதுதான் வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசிக்கு சொந்த தேசம் சொந்த வீடுமே அவனுக்கு பிரச்சனையாக மாறிடும். தீர்க்கதரிசி என்றால் நிச்சயமாக இது நடக்கும். அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவன் தான் தீர்க்கதரிசி இல்லை, அவன் வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். அவன் கொஞ்சத்தில் ஏற்றுக்கொள்ளாதங்க அவங்க வீட்டாருங்க, அந்த வீட்டாரே சத்துருக்களாக காணப்படுவாங்க. அது அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படவில்லை. கண்கள் திறக்கப்பட்டுச்சுனாக்கா அவங்க வீட்டாரை போல் இருக்க மாட்டாங்க, அவங்க சபையாரை போல் மாறிடுவாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்களே, ஐயா வாங்க ஐயா உட்காருங்க ஐயான்னு. இல்லை எங்கள் உடன்பிறப்புங்களாம் அப்படி சொல்லுமா. அது மாதிரி சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை, சொல்லாதனால ஒன்றும் இல்லை. சொல்கிறேன், த அக்செப்டன்ஸ்